السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: من أخرج آدم من المسجد بنى الله له بيتا في الجنة، أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புனிதமான அந்த இறை இல்லத்திலே குழுமி இருக்கிற நல்லோர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாரக்கான இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற இபாதத்துகள், அமல்கள், நற்செயல்களை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்தி கொள்வானாக. தன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உலக மூமினான ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்வானாக. இன்றைய நாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் பரக்கத்தால் நம்முடைய பல்வேறுபட்ட ஹலாலான தேவைகளை பரிபூர்ணப்படுத்தி பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், இடைஞ்சல்கள், இடர்கள் இருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. நாம் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம், இந்த பூமியிலேயே சிறந்த பகுதி இருக்கிறது என்றால் அது இறை இல்லங்கள் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏக இறையோனும் சூரத்து நூர் அத்தியாயத்திலே பேசியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிற போது, ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வயுதுகர ஃபீஹா இஸ்மு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால் என்று பேசுகிறார். இறை இல்லங்களிலே அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறான், உயர்த்தி கட்டப்பட வேண்டும், அவனுடைய திருநாமம் போற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இறை இல்லங்கள் மகத்துவமிக்க பள்ளிகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்த பள்ளிகள் என்றைக்கும் உயர்வானதாக இருக்க வேண்டும், அந்தஸ்துக்குரியதாக இருக்க வேண்டும், மேலாண்மை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய உத்தரவாக இருக்கிறது. நாம் ஓதி காண்பித்த வசனத்தில பேரருளாளன் அல்லாஹ் திருவளமாகிறான், பைத்திய என்னுடைய இல்லங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். பைத்துல்லா என்கிற என்னுடைய அந்த இறை ஆலயத்தை தவாப் செய்யக்கூடியவர்கள், அங்கே நின்று தொழக்கூடியவர்கள், ருக்கு சுஜூதில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக, அதாவது வணக்கசாலிகளுக்காக நீங்கள் என்னுடைய இல்லத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று வல்ல அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் பார்த்து போதித்ததாக சூரா பக்ரா வசனங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை பெருமக்களே, இறை இல்லங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கப்படுகிறதோ நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான், நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான். இறை இல்லங்களை நாம் மதிக்காவிட்டால், அதோடு நம்முடைய தொடர்பை வலுப்படுத்தாவிட்டால்
நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்வதற்கு இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு ஊரிலே இஸ்லாமியர் ஜமாத் இருக்கிறார்கள் என்றால் அந்த இஸ்லாமியருடைய ஜமாத்தும் இறை இல்லங்களும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போன்றிருக்கிறார்கள். ஜமாத்து இல்லாமல் பள்ளிவாசல்கள் இல்லை, பள்ளிவாசல்கள் இல்லாமல் ஜமாத்து கிடையாது. இந்த இரண்டுமே மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. எனவேதான் நல்லோர்கள் பெரியோர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஜமாத் ஒரு தனி ஆண்மையோடு இருக்க வேண்டும் என்றால், நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும் என்றால், செழிப்பாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஜமாத்துக்காக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பாதுகாக்க வேண்டும், சிறப்படைய செய்ய வேண்டும். பள்ளிவாசல்களோடு மஹல்லாதாரர்கள் அதிக தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துவதுகிறார்கள். பள்ளிவாசல்களை நாம் புறக்கணித்து விட்டோம் என்றால், தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளாவிட்டால் பள்ளிகளின் நிலையும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, நம் வாழ்க்கை தரமும் உயராமல் போய்விடும் என்பதுதான் நேரடி உண்மையாக, அப்பட்டமான உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையில இதை பற்றியெல்லாம் நாம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்தியாவிலே நிறைய பள்ளிவாசல்கள் சூறையாடப்படுகிற ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய மதரசாக்கள், தர்காக்கள் எல்லாவற்றையும் நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பள்ளிவாசல்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்வது எனும்போது மக்கள் சாறை சாறையாக பள்ளிகளுக்கு தொழ வர வேண்டும். சில சிட்டிகள்ல நாம் பார்க்கிறோமே, ஐவேளை தொழுகை நேரமும் கூட ஜும்மா தொழுகை போன்றே காட்சியளிக்கிறது. சில நகரங்களிலே நாம் பார்த்திருக்கலாம், பாங்கு சொல்லப்பட்ட மாத்திரத்தில 8 திசையிலிருந்தும் மக்கள் அந்த பள்ளிவாசலுடைய எல்லா வாயில்கள் வழியாக உள்ளே நுழைந்து தொழுகையில ஈடுபடுகிற அந்த மாட்சிமை மிகு காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த அரும் காட்சி ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் இருக்குமானால் நம்முடைய பள்ளிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அதாவது முறையாக பள்ளிவாசல்கள் பேணப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். நிறைய பள்ளிவாசல்களை பார்க்கிறோம், நிற்கதியாக இருக்கிறது, கேட்பாரற்று இருக்கிறது. அந்த பள்ளிகளை நல்ல முறையில மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். இது போன்ற பள்ளிகளை மட்டுமன்று, அந்த பள்ளிகளுக்கு சொந்தமான இடங்களையும் கூட சகோதர சமுதாயத்தார்கள், பிற சமூக மக்கள் கைப்பற்றிக் கொள்ள துணிகிறார்கள். நம்முடைய பள்ளியோடு சம்பந்தப்பட்ட நிறைய சொத்துக்கள் நம்முடைய இஸ்லாமியர்களையும் சில பேரிடத்துல கைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிற சமூக மக்களும் கூட அதை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அவல நிலையை நாம் நம்முடைய நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை இன்றைக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் இருக்கிறத நம்மை பள்ளிவாசலிலிருந்து ஒருபோதும் பிரித்து பார்க்கவே முடியாது. பள்ளிகளோடு நாம் தொடர்பு படுத்தித்தான் பார்க்க முடியும். ஐவேளை தொழுகை மட்டுமன்று ஜமாத், ஜமாத் மட்டுமன்று திருமணம், திருமணம் மட்டுமன்று மவுத், மவுத்து மட்டுமன்று இன்னும் எத்தனை பஞ்சாயத்துகள் நடைபெற்றவாறு இருக்கிறது, எத்தனை அறக்காரியங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. குறிப்பாக ரம்ஜான் மாசத்திலே நாம் பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தித்தானே ஆக வேண்டும். பள்ளியை விட்டும் நாம் நம்மை பிரித்து பார்க்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். அழகான பள்ளிகளை பார்க்கிறோம், கம்பீரமான பள்ளிகள். புறத்தோற்றத்திலே அது கட்டடங்களாக தெரியலாம், கவர்ச்சிகரமாக தெரியலாம், ஆனால் அதனுடைய அகத்தோற்றத்தையும் பார்க்க வேண்டும். பள்ளிகளில் தான் இறை போதனைகள் கிடைக்கிறது, நபி வழி சுன்னத்துக்கள் பரப்புரை செய்யப்படுகிறது. இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ முடியாது என்கின்ற நற்போதனைகள் எல்லாம்
நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் சற்று யோசித்து பாருங்கள். புறத்தோற்றத்தில் வேண்டுமானால் அது கச்சிதமாக காட்சியளிக்கலாம், ஆனால் அதனுடைய அகத்தோற்றம் மிகவும் அழகாக இருக்கிறது. நல்ல பல விஷயங்கள் பள்ளிவாசல்களே கிடைத்தவாறு இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியுமா? சற்று யோசியுங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த நிலை இல்லாமல் பள்ளிவாசல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குமானால் தான் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டியிருக்கிறது, வியாகுலப்பட வேண்டியிருக்கிறது. பள்ளிவாசலுடைய அந்த மாண்புகளை, ஒழுக்கங்களை, மாண்புகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்பதை நன்கு தெரிந்து அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பள்ளிவாசல்களில் அருவருப்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது மட்டுமல்ல, பள்ளிவாசல்களுடைய அந்த ஒழுக்கங்கள் என்னவோ, பண்பாடுகள் என்னவோ, அதை நாம் பராமரிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்றால், உதாரணத்திற்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், மன் அஹ்ரஜ அதம் மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலிலே இடர் தருகிற, தொல்லை தருகிற ஒரு பொருளை ஒருவர் அகற்றினார் என்றால், அப்புறப்படுத்தினார் என்றால், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு இறை இல்லத்தை அல்லாஹ் எழுப்புகிறான் என்று. இப்னு மாஜாவிலே 749 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்னென்னவோ நாம் அமல்கள் செய்கிறோம், இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் பள்ளியினுடைய மாண்பு இந்த விஷயத்திலே தெரிகிறது, மகத்துவம் தெரிகிறது. நம்முடைய வீட்டிலே நூலாம்படை இருக்கிறது, குப்பைகள் ஆங்காங்கே கிடக்கின்றன, அதெல்லாம் வேறு விஷயம். பள்ளிவாசல்களிலே ஒரு சிறிய இடர் பொருள் கூட இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று கேட்டால், பிலால் தான் அதை அகற்ற வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பணியாட்கள் தான் அகற்ற வேண்டும் என்பதில் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா இல்லையா? உங்களிலே ஒவ்வொருவருக்கும் சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் பள்ளிக்கு வருகிறீர்கள், பள்ளி பணியாட்கள் பராமரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதை தாண்டி ஏதாவது ஒரு அதா கிடக்குமானால், தொல்லை தருகிற பொருள் கிடக்குமானால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தினால் உங்களுக்கும் சுவனம் நிச்சயம் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் உம்மு மிஹ்ஜன், அந்த பெண்மணியினுடைய ஒரு பெயர். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்பராவை கடந்து செல்கிறார்கள். ஒரு கபர் சமீபத்தில் தான் மையத்து அடக்கப்பட்டது போன்று ஈரமாக காணப்படுகிறது. இங்கே யார் அடக்கமாயிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். உம்மு மஹ்ஜன் என்கின்ற பெண்மணி அடக்கமாயிருக்கிறார் என்று பதில் சொல்லுகிறார்கள் நண்பர்கள். யார் அந்த உம்மு மஹ்ஜன்? மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவாரே, அல்லத்தி காலத்து தப்புமுல் மஸ்ஜித் அந்நபவி, மஸ்ஜித் நபவியை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாரு அந்த உம்மு மஹ்ஜனா? அந்த பெண்மணியினுடைய பேர் உம்மு மஹ்ஜன். ஆம் யார சொல்லலாம், நில்லுங்கள், வரிசையா நில்லுங்கள், யாருக்கு உழு இருக்கிறதோ அத்தனை பேரும் வரிசையா நில்லுங்கள் என்று அந்த கபர் அருகேயே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பெண்மணிக்கு அந்த அந்தஸ்து, அந்த உயர்வு எதை வைத்து கிடைக்கிறது என்றால், அந்த பெண்மணியிடத்திலே காசு பணம் இருந்ததற்காக வேண்டி, பதவி பட்டம் இருந்ததற்காக வேண்டி, உயர்குலத்து பெண்மணி என்பதற்காக வேண்டி எல்லாம் அல்ல. அல்லாஹுடைய இல்லத்தை அவள் பரிசுத்தப்படுத்தினாள், துப்புரவு தொழிலாளி போன்று அவர் செயல்பட்டார் என்கிற காரணத்தினாலேயே அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அந்த அளவுக்கு மரியாதை தருகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது. பள்ளிகளில் ஏதாவது ஒன்று தேவையா, நிர்வாகம் செய்யும், சீர் செய்யும், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. நாமும் செய்தோம் என்றால் நமக்கும் பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த பங்கு இருக்கிறது. மற்றொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இசாபா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, பலமுறை நாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சியா இருக்கலாம். தமீமுத்தாரி, நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற தமீம் என்று பெயர் சூட்டுகிறோம் அல்லவா என்கின்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு நைட் இரவு பொழுதிலே இஷா தொழுகைக்கு வருகிற போது அங்கே லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மன்ஃபஅலஹாதா, இந்த நற்செயலை செய்தவர் யார் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதிலளிக்கிறார்கள் தமீமுத்தாரி. தமீமுத்தாரி சிரியா சென்றிருந்தார், ஷாம் சென்றிருந்தார். அன்றைய காலகட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள ஒரு காலகட்டம்.
அங்கே இது போன்ற லாந்தர்கள் விற்பனை செய்யப்பட்டதை பார்த்து மஸ்ஜித் நபவிக்கு ஒரு விளக்கு வாங்கி வருவோமே என்று வாங்கி வந்து அதில் ஜைத்தூன் என்கிற அந்த உயர்தரமான எண்ணெயை ஊற்றி திரி ஏற்றி அவர் இந்த மஸ்ஜித் நபவியை ஒளிமயமாக ஆக்கியிருக்கிறார் என்கிற செய்தி அன்னலம் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைத்த போது தமீமுத்தாரி அங்கே ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. நப்பர்த்தல் இஸ்லாம, இஸ்லாத்தையே நீ ஒளியிலங்க செய்து விட்டாய். நப்பர் அல்லாஹு அலைக்க ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உனக்கும் அல்லாஹ் பிரகாசத்தை தருவானாக, இவ்வுலகிலையும் ஒளியை தருவானாக, மறு உலகிலையும் தருவானாக என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஆமா அன்னகுல்லவ் காணத்தில் இப்னத்தின் திருமணம் முடிக்காத ஒரு மகள் எனக்கு இருந்தார் என்றால் உனக்கு நான் மனம் முடித்து கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஒரு லாந்தர் விளக்கை கொண்டு வந்து அங்கே பொருத்திய காரணத்தினாலே. சற்று யோசியுங்கள் அன்பான பெருமக்களே, இது என்ன பிரமாதம் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அன்றைய காலகட்டத்தில் விளக்குகளே கிடையாது, பள்ளிகளில் விளக்குகளே கிடையாது. இஷா சுபாகெல்லாம் எப்படி அவர்கள் தொழுதார்கள் என்று கேட்டால், அந்த இருட்டை அவர்கள் எப்படி விளக்கினார்கள் என்று கேட்டால், அந்த இரவு பொழுதிலே மரக்கட்டைகளை பள்ளி அருகே கொண்டு வந்து போட்டு அதை எரிய செய்து விடுவார்கள், பற்ற செய்து விடுவார்கள். அந்த வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சம் அணைவதற்கு முன்னாலே, அந்த தீ அணைவதற்கு முன்னாலேயே அந்த இஷாவை தொழுவார்கள், அந்த ஃபஜரை தொழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அன்பான பெருமக்களே, விளக்கே இல்லாத ஒரு காலகட்டம். மஸ்ஜித் நபவியிலே முதலாக விளக்கேற்றிய ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால் அவர் தமீமுத்தாரி தான். அவருக்கு பின்னால் நிறைய பேர் நிறைய நற்பணிகள் செய்திருக்கலாம், ஆனால் அந்த பெருமையை தட்டி கொண்டு போய்விட்டார் அதில் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை சொன்னபோது, பள்ளிவாசல்களுக்கு நாம் நன்மை செய்தால் நமக்கு எப்படியெல்லாம் பெருமானாருடைய வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது, அவருடைய துவாக்கள் கிடைக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, திருமணம் முடிக்காத ஒரு மகள் எனக்கு இருப்பாரையானால் நான் இவருக்கு மனம் முடிச்சு கொடுப்பேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, நண்பர்கள் குழாமிலே முகீரா எழுந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், திருமணம் ஆகாத ஒரு மகள், நான் அந்த பெண்ணுக்கு வரம் தேடி கொண்டிருக்கிறேன், நான் வேண்டுமானால் என்னுடைய பிள்ளையை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கவா? மனம் முடித்து கொடுத்து விட்டார். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தம்முடைய மகளை மனம் முடித்து கொடுத்து விட்டார். இசாபா என்ற கிதாப், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்கின்ற மாமேதைக்குண்டான ஒரு கிதாப். அன்பான பெருமக்களே, சற்று யோசித்து பார்க்கிறோம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் அவர் இஸ்லாத்தையே ஏற்றிருக்கிறார். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவர் மௌலா இஸ்லாம் என்று சொல்வார்கள் அல்லவா, சமீபத்திய ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிமனுடைய அந்த ஈமான் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்திருக்கிறது பாருங்கள். அந்த ஈமான் நன்கு பிரகாசமாக வலுவாக இருந்த காரணத்தினால்தான் நமது நண்பர்கள், எங்கள் கண்மணி எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருட்டிலே தொழுகிறார்களே, அந்த இருட்டை விளக்குவதற்காக வேண்டி வேறு சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுகிறார்களே, நாமே என்ன செய்வோம், அதற்கு ஒரு முயற்சி எடுப்போம் என்று எடுத்தார்கள். அன்பான பெருமக்களே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றார், நாம் நாடிய நல்ல நியத்துக்கள் கைகூட வேண்டும் என்றார், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். நம் ஊரிலே இருக்கிற போது ஜமாத்தோடு நம்முடைய பள்ளிவாசலுக்கு தொலை வந்து விட வேண்டும். வெளியூர்ல இருக்கிறோமா, எங்கே பள்ளிகள் இருக்கின்றன என்பதை விசாரித்து அறிந்து அங்கே நாம் ஜமாத்தோடு தொலை சென்று விட வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை பாருங்கள், முன்னேற்றத்தை பாருங்கள், வளர்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக அன்பான பெருமக்களே, அதனுடைய பலாபலன்களை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அருமை சகோதரர்களே, பள்ளிவாசல் எதற்காக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சரியாக விளங்காதன் காரணமாகத்தான் இன்றைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அல்லாஹுடைய அந்த பள்ளிவாசல்களை கைப்பற்றுவதில் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாபரி மசூதி இடிக்கப்பட்ட ஒரு துக்ககரமான நாள். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அது நடைபெற்று விட்டது என்பதற்காக வேண்டி
1992 நடைபெற்றது. அதை ஏன் இப்போது நாம் பேச வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. ஆனால் அதனுடைய விளைவை நாம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது நாம் மௌனம் சாதித்தோம், மனசுக்குள் அழுதோம், வேதனையிலே விம்மினோம். அன்பான பெருமக்களே, ஒரு அரசாங்கம் இப்படியா இருக்கும் என்று நாம் வேதனைப்பட்டோம், ஆழ்ந்த துயரத்திற்கு நாம் ஆளானோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹுடைய பள்ளிவாசல் இருக்கிறதே, 420 ஆண்டுகளாக அங்கே தொழுகை நடைபெற்ற அந்த பள்ளிவாசல் பட்ட பகலிலே இராணுவ பாதுகாப்போடு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, இதே 6ஆம் தேதி 12ஆம் மாதம் 1992 அந்த ஆண்டிலே அந்த பள்ளிவாசல் சுத்தமாக இடிக்கப்பட்டு கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு காற்றில் பறக்க விடப்பட்டது. கோர்ட்டுடைய உத்தரவு என்னவென்று கேட்டால், அந்த பள்ளிவாசல்ல கை வைக்க கூடாது என்பதுதான். ஆனால் அதற்கு பின்பு அந்த கோர்ட் கையாளாகாத நீதிமன்றமாக ஆகிவிட்டது. ஜனநாயகத்தின் தூண்கள் என்று எதையெல்லாம் சொல்வார்களோ அந்த தூண்கள் எல்லாம் அன்றைக்கு அசைந்து விட்டன, பலகீனமாக ஆகிவிட்டன. ஜனநாயகத்தின் தூண்கள் என்று சொல்லுவது காவல்துறையை சொல்வார்கள், இராணுவத்தை சொல்வார்கள், நீதிமன்றத்தை சொல்வார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றிய அரசு போன்ற அரசாங்கங்களை சொல்வார்கள். எல்லாமே கைகொட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தான் 420 ஆண்டுகளாக இபாதத்து நடைபெற்று கொண்டிருந்த அந்த பள்ளிவாசல் தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. அன்பான பெருமக்களே, அதே பாணியில் தான் இப்போது பல்லாயிரம் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள், அவற்றுக்கு உட்பட்ட சொத்துக்களை பறிப்பதற்கு ஒன்றிய அரசு, பாசிச அரசு எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் செய்தவாறு இருக்கிறது. அத்தனை சூழ்ச்சிகளும் செய்தவாறு இருக்கிறது. அன்பான பெருமக்களே, அன்றைக்கே அவர்கள் சவால் விட்டார்கள், இதே போன்றுதான் காசி, மதுரா பள்ளிவாசல்களையும் கைப்பற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த பள்ளிவாசல்கள் மூடி கிடக்கிறது. அருமை சகோதரர்களே, சவாலை நிறைவேற்றி விட்டார்கள். உண்மையிலே பார்த்தோம் என்றால், நாம் சொன்னோமே, இந்த இந்தியாவினுடைய அந்த தனியாண்மை மிக்க அந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? ஆங்கிலேயரிடத்திலிருந்து, வெள்ளையர்களிடத்திலிருந்து நாம் இந்த இந்தியாவை பெற்றபோது அந்த சமயத்தில் அதற்கு பின்னாலே இயற்றப்பட்ட அந்த சட்டம் என்ன தெரியுமா? வழிபாட்டு தலங்கள், அத்தனை வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆங்கிலேயருடைய ஆட்சி நடைபெற்ற போது எதெல்லாம் வழிபாட்டு தலங்களாக இருந்தனவோ அந்த வழிபாட்டு தலங்கள்ல யாரும் எந்த ஒரு இடையூறும் கொடுக்கவே கூடாது, எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது என்கின்ற அந்த அரசியல் சட்டம், அன்பான பெருமக்களே, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது காற்றிலே பறக்க விடப்பட்டு அதை கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சூழ்நிலையில, பாபரி மசூதி இருந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், ராமர் கோயில் இருந்தது என்கின்ற அந்த கதை கட்டப்பட்டு அந்த இடத்திலே தான் அந்த கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டினார் என்கின்ற கற்பனை கதை அவிழ்த்து விடப்பட்டு அந்த பள்ளிவாசல் தரைமட்டமாக ஆக்கப்பட்டது என்று கேட்டால், அன்பான மக்கள், இது எவ்வளவு பெரிய வேதனை! சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. உண்மையிலே அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டம் இந்தியாவிலே, நமது தமிழகத்திலே மட்டுமல்ல, முழு இந்தியாவிலேயும் எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றனவோ, தர்காக்கள் இருக்கின்றனவோ, மர்சாக்கள் இருக்கின்றனவோ, மார்க்க ஸ்தாபனங்கள் இருக்கின்றனவோ, அத்தனை ஸ்தாபனங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால சூழலிலே, கால கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் தூங்கி கொண்டிருக்க முடியாது. நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதும் கூட அதை கையில எடுத்திருக்கிறது. நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு சொந்தமான இடங்கள் என்ன, நிலங்கள் என்ன, கட்டிடங்கள் என்ன, மனைகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஆவணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுகிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய மதரசாவிலையும் அதற்கான அந்த ஏற்பாடுகள் மும்முரமாக, மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போன்றே, அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு ஊரிலேயும்
ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்துக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் இதோ வணங்கி கொண்டிருக்கிற, தொழுது கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அத்தனையும். அது நம்முடைய கையை விட்டும் போய்விடவே கூடாது. உத்தரப்பிரதேசம் சாம்பல் மாவட்டம் சாந்தவசி நகரிலே 500 வருடங்களாக, சாதாரணமாக அல்ல, 500 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த ஷாஹி மஸ்ஜித், அதை அகழாய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு குரு கோரிக்கை விடுத்ததன் பேரில அந்த ஊரிலே இருந்த அந்த உரிமையியல் நீதிமன்றம் அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கே தகவல் சொல்லாமல் திடீரென்று அந்த அகழாய்வு தொல்லியர் துறையினர் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற போது இந்த தகவல் நம் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில நானா பக்கம் பரவுகிற போது இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கிலே அங்கே சேர்ந்து, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டாமா, அடுத்த கட்ட நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட வேண்டாமா என்று அவர்கள் குரல் எழுப்பிய போது குரலற்றவர்களாக அந்த அகழாய்வு துறையினர் ஆக்கிவிட்டார்கள். கூட இருந்த போலீசார் தடுக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே நம்முடைய முஸ்லிம்கள் கோரிக்கை தான் வைக்கிறார்கள். கேள்விகள் கேட்கறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளிவாசலை இவ்வளவு காலம் தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது. என்னென்னவோ காரணங்களை சொல்லிக் கொண்டு ஆய்வு செய்ய வருகிறீர்களே, கடைசியிலே எங்கள் பள்ளியை நீங்கள் கைப்பற்ற சூழ்ச்சி செய்கிறீர்களே என்று சொன்னபோது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட அன்பான பெருமக்களை 5 பேர் அந்த நிமிஷத்திலே கொல்லப்பட்ட அந்த துயரமான காட்சி இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஊப்பில இது போன்ற அநியாயங்கள் நிறைய நடைபெற்றவாறு இருக்கிறது. 5 முஸ்லிம்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். அதன் மூலமாக நமக்கு அவர்கள் என்ன குழு அனுப்புகிறார்கள் என்று கேட்டால், இப்படித்தான் நாங்கள் செய்வோம், நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவோம், அதை தாண்டி நீங்கள் எந்த வகையில எதிர்ப்பு காண்பித்தாலும் உங்களுடைய உயிர்கள் தப்பாது என்கிற முறையிலே நம்முடைய உயிர்களை கேட்கின்ற ஒன்றிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய உயிர்களை பணயம் வைக்க சொல்லுகிறது. அன்பான பெருமக்களை, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா 2024 என்கின்ற அந்த மசோதாவை தாக்கல் செய்த போது பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் அதை எதிர்த்த போது, எல்லா தரப்பு மக்களும் அதை எதிர்த்த போது, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதை அவர்கள் விட்ட போது, அந்த கூட்டுக்குழுவுடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு அந்த மசோதா பரிசீலனை செய்யப்படும் என்று எடுத்துரைத்த போது, அன்பான பெருமக்களே, ஒரு பக்கம் மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே நாடாளுமன்றத்தினுடைய உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்கள் அத்தனையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று. ஒரு பக்கம் கருத்துக்கள் கேட்க சொல்லி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமனம் பண்ணியிருக்கிறார்கள். மறுபக்கம் இந்த மசோதாவை நாங்கள் நிச்சயமாக சட்டமாக்குவோம் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வித்தை என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாவற்றையும் நம்முடைய முஸ்லிம்கள் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஆம், நம்முடைய எதிர்ப்புகளை எந்த அளவுக்கு நாம் பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ண முடியும். உலமாக்கள், குறிப்பாக தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினர் தங்களுடைய அந்த வேதனையை, தங்களுடைய அந்த விம்மலை, தங்களுடைய காட்டத்தை நல்ல வரிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லா குரூப்புகளையும் அது வெளியாயிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே அவர்கள் போராட்டங்கள், அறப்போராட்டங்கள், நாம் செய்வது பூராவுமே அறப்போராட்டங்கள் அவர்கள் ஈடுபடத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பாசிச பாதையில நம்முடைய ஆளும் கட்சி சென்று கொண்டிருக்கிறது. நம்பர் 1, அநீதிகளை தடுக்க வேண்டிய நீதிமன்றம் தடுக்க தவறி கொண்டிருக்கிறது. மக்கள் உணர்வுகளை, நம் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டிய அந்த எதிர்கட்சிகள் பிரதிபலிக்காமல் இருக்கிறார்கள். உணர்வுகளை முழுமையாக அவர்கள் பிரதிபலிக்க முடியவில்லை. பிரதிபலிக்க வேண்டுமா இல்லையா? எதிர்கட்சிகள் எதற்காக வேண்டி நம் சார்பிலே அவர்கள் முகவர்களாக அங்கே சென்றார்கள், பிரதிநிதிகளாக சென்றார்கள். நாட்டு மக்களுடைய அந்த எதிர்ப்புகள், அவர்களுடைய அந்த இதய
வேட்கையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா? ஆனால் அவர்கள் வாழாதிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமோ குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, இன்றைய இந்த ஒன்றிய அரசு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இந்திய மக்கள் ஒவ்வொன்றாக யோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது போன்ற ஆங்காங்க பல சம்பவங்கள் நிகழ்ந்தவாறு இருக்கிறது. அக்கம் பக்கத்து ஊர்களிலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஒரு பேணுதலான வாழ்க்கை வாழ வேண்டும், பள்ளிவாசல்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும், பள்ளிவாசலை ஹயாத்தாக்க வேண்டும். தாங்கள் சிதம்பரம் ரோட்டில் செல்வீர்கள், அங்கே சில பள்ளிகள் இருக்கின்றன. சல்லல்லா பாபா போன்ற மகான்மார்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசல்களை நிர்மாணித்து தந்தார்கள். ஆனால் அங்கே தொழச் சென்றோம் என்றால் ஒருவர், இருவர், மூவர், ஐவர் இப்படித்தான் தொழுகிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்குமானால் நிச்சயமாக அன்பான பெருமக்களே, இது போன்ற சில சங்கடங்கள், ஆபத்துக்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஊரிலேயுமே அந்த பள்ளிவாசல்களிலே மக்கள் நிரம்பி வழிய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்க வேண்டும், பள்ளிவாசல்களில் மனம் கமல செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு ஜும்மா நாளிலேயுமே பள்ளிவாசல்களை மனம் கமல செய்வார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, காரணம் அந்த பள்ளியினுடைய மதிப்பை உயர்த்துவதற்காக வேண்டி. இது போன்ற பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு நாம் பள்ளிகளையும் மதரசாக்களையும் கௌரவிக்கிறோமோ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கௌரவிப்பான், நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். இதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்திலே நம்மூர் மக்களாகவே இருக்கலாம், அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு செழிப்பையும் சிறப்பையும் தந்திருக்கிறான் என்றால், இன்று காலையில் கூட ஒரு நண்பர் சொல்லி கொண்டிருந்தார், ஆம், நாம் பள்ளிவாசல்கள் நல்ல முறையில் கௌரவப்படுத்துகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், மதரசாக்களுக்கு முழு மரியாதை செய்கின்றோம், பிள்ளைகள் சாறை சாறையாக வந்து ஓத வருகிறார்கள். பள்ளிவாசலை கௌரவப்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? ஐவேளை தொழுவது, பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது, நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சாறை சாறையாக வந்து ஓதி கொண்டிருப்பது, இது போன்ற செயல்பாடுகள் மூலமாகத்தான் நாம் பள்ளிகளை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கௌரவத்தை தந்தல்வான். எனவே இன்றைய தினத்திலே நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள், சில அமைப்புகள் அதற்கான சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறார்கள். மயிலாடுதுறையிலையும் பதிவு செய்கிறார்கள், திருவாரூரிலையும் பதிவு செய்கிறார்கள். நம்மில யார் அதிலே பங்கெடுக்க முடியுமோ? காரணம், இது ஒரு பொதுவான விஷயம், அனைத்து முஸ்லிம்களுக்கும், 30 கோடி முஸ்லிம்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். யார் அதிலே கலந்து கொண்டு நம்முடைய அந்த சாத்வீகமான வழியிலே நம்முடைய குரல்களை பதிவு செய்ய முடியுமோ? பதிவு செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அன்பான பெருமக்களே, உலமா பெருமக்கள் ஜும்மா மேடைகளில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹுடைய அரிசை சென்று அடையும். அல்லாஹ் நம்முடைய பள்ளிகளையும் மதரசாக்களையும் பாதுகாக்க போதுமானவன். நாம் அல்லாஹ்விடத்தில் இதுகரம் வந்து என்றைக்கும் துவா செய்தவாறு இருப்போம். யா அல்லாஹ், இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த சூழ்ச்சிகளை நீ தகர்த்தி எறிவாயாக. அவர்கள் அடுத்தடுத்து இது போன்ற சதி வேலைகளில் ஈடுபடாதவாறு யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நீ காப்பாற்றுவாயாக. இதுதான் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்குமானால், கொள்கை கோட்பாடாக இருக்குமானால், யா அல்லாஹ் வெகு சீக்கிரம் இந்த ஆட்சியை நீ ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி விடுவாயாக என்று நாம் கேட்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.